இருக்கட்டும், நம்ம விஜய் மேட்டர் தெரியுமா? அவங்க அப்பா அவ பர்த்டேக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் ஒன்னு கொடுத்திருக்காராம், தெரியுமா? நிஜமாவாடி? ஆமாண்டி, சிலையோட சேர்த்து சிலை செதுக்கிறவனையும் கிஃப்டா கொடுத்திருக்காரா. என்னடி சொல்றாவ? புரியல. அம்முன்னு ஒரு நாட்டுக்கட்ட கல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மந்திரி குமாரி பிறந்த நாளுக்கு அந்த அரண்மனை சிற்பி செதுக்கி கொடுத்த காம்ப்ளிமெண்ட். கையில உளி எடுத்தா அப்படி செதுக்குறானா. பார்த்தவங்க சொன்னாங்கப்பா. என்னடி சம்பந்தம் இல்லாம கதை விடுற? இன்னைக்கு கதை, நாளைக்கு காவியம். அப்ப நாங்கெல்லாம் உன் கூட இருக்க மாட்டோம்பா. சரி, அதை விடுங்கடி. என்கிட்ட சூப்பர் கேம் இருக்கு, எல்லாம் வாங்க. என்ன கேம்? சரி, இந்த பவுல்ல நிறைய மாடல்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஆளு கொண்டோம்னா அவங்கவுங்க டர்ன் வரும்போது ஒவ்வொரு போட்டோ எடுக்கணும். எடுக்கிறவங்க கையில என்ன போட்டோ வருதோ அதுல இருக்கிற மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும். இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன் கேம். சரி சரி, எல்லாரும் வாங்க. ஐயோ, நான் வரலப்பா. ஏதாவது கன்றாவியா வரப்போகுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, இதுல நான் தானே போட்டோஸ் வச்சேன். ஐயே, அதனால தாண்டி எனக்கு பயமா இருக்கு. ஏய் என்னடி, நம்ம தானே இருக்கோம், வாங்கடி. இப்ப எடு சாந்தி. என்னடி என்ன இல்லாம வெக்கப்படுற? நல்ல மாட்ட போற. மாட்டா என்ன செய்ய இங்க சிக்னல் போடல இல்ல? சிக்னல் போட்டா தானே நான் அங்க வந்து உன்ன சொல்லு. ஹலோ ஹலோ மிஸ்டர். ஏய் மிஸ்டர். ஏய் ஹலோ மிஸ்டர். குழந்தை பாரு. ஆமா, அக்கா ஹவுஸ் ஓனர் இல்லையே. ஏய் ஹலோ ஹலோ. அப்படியா? ஐயோ, ஏய் குழந்தை. ஹலோ. நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். நல்ல மூடுல மூடு பண்டல் மூடோட வந்துகிட்டு இருக்கேன். சேஃப்டியில நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்ங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? ஐயோ, பள்ளி எமகாளி. அத பத்தி உனக்கு எதுக்குடா கவலை? வர்றா இன்னைக்கு வந்து யோ, அறிவு இருக்கா உனக்கு? குழந்தை தூங்கிட்டு இருக்கிறது கூட தெரியுமா? அப்படின்னே வண்டி ஓட்டுற. அப்படி எவங்கிட்ட பேசிட்டு இருந்த? பேசுறதுனா வண்டி ஓரமா நிறுத்திட்டு பேசு, இல்ல வீட்டுக்கு போய் பேசு. இப்படி வண்டி ஓட்டிட்டே பேசிட்டு இருக்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைய பெத்துட்டா மட்டும் போதாது, புத்தி வேணும். புடியா குழந்தைய? சாரி சார். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தியே, அப்படி எவ கூட பேசிட்டு இருந்த? சக்கி சார், அது ஒரு அழகான பார்க் சார். எனக்கு அமைதி வேணும் போதெல்லாம் என்ன அங்க கொண்டு போய் பார்க் பண்ணிடுவேன் சார். சக்கி, வெக்கமா இல்ல? ஒழுங்கா குழந்தைய கூட்டு போய. சிக்னல் சரியில்லை சகி, எல்லாரும் சத்தம் கேட்குது. எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராப்ளம், உங்கள்கிட்ட அப்புறமா பேசுறேன். இது இருந்தா பேசுவேன். ஒழுங்கா வீட்டுக்கு போ. இருமா இருமா, யார் வேணும்? யார பார்க்கணும்? அம்மோ. அவருங்களா? அவர் ஸ்டுடியோல இருப்பாரு. ஸ்டுடியோ? அதாம்மா அந்த சிலையெல்லாம் செய்வாங்கல்ல, நேரா பின்பக்கமா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, அங்க இருப்பாரு. மினிஸ்டர் பொண்ணுடா, இங்க எதுக்குடா வரா? அது மினிஸ்டரோட பொண்ணு இல்லடா, நம்ம அம்முவோட செலடா. எப்படி உடையாம நடந்து வராங்க பாரு. வாங்க மேடம், வாங்க. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு இங்க என்ன வேணும்? யார பார்க்கணும்? இல்ல இங்க அம்மு சாரை பார்க்கணுமா? சார் இன்னும் வரலையே.
உங்களுக்கு ஏதாவது செலவு வேணும்னா சொல்லுங்க, நாங்களே பண்ணி தரோம். அதெல்லாம் இல்ல. அவரை எப்ப பார்க்கலாம்? வேணும்னா நீங்க வந்து போன செய்திய சார் வந்தோன்னு சொல்றோம். அவனும் உங்களை மாதிரி துடிச்சு உடனே வந்து உங்களை பார்க்க நாங்க ஏற்பாடு பண்றோம். தேங்க்ஸ். இது எங்க கடமை. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ். பெஸ்ட் ஆஃப் லக். அடச்சே. அவ என்ன போருக்காடா போறா? வீட்டுக்கு தான் போறா. வேலையை பாடுறா. போடா காண்டு. சிக்க. ஹாய்டா பொசுக்கு. ஹாய் சிற்பீஸ். என்னடா ஆச்சு உங்களுக்கு? பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. விஷ் பண்ணா கூட பதில் பேச மாட்டேன்றீங்க. இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு எங்ககிட்டயே மறைச்சிட்டேடா. என்னடா சொல்றான் அவன்? டேய் பின்னதுக்கு நான் மினிஸ்டர் பொண்ணு உன்ன பாக்க இங்க வந்துட்டு போறா. டேய் சத்தியமா இல்லடா. அவளை கோவில்ல பார்த்ததோட சரிடா. அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லடா. நீ சொல்லாமடா அவங்க வருவா. ஏய் நடிக்கிறான் பார், நடிக்கிறான் பார். ஏய் போதும்டா. சும்மா பாங்கெல்லாம் விடாத. எங்களுக்கு தெரியாம நீ அவளை பாக்குற பேசுற. ஆமா தான் சொல்லிட்டு வேண்டாம். இதுக்கு கூடவா சொர்க்க வயசுல ட்ரீட் கேட்க போறோம்? அட கடவுளே. டேய் ஒருவேளை அவ உன்னை பத்தி கனவு கண்டு கருப்பை பறி கொடுத்துருப்பாளா? அச்சி, ஐயோ, அசிங்கமா பேசாத. டேய் இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? புனிதமான விஷயத்தை பத்தி சொன்னா இவன் எப்படி கோவப்படுறான்? இதே மாத்திருப்பத டிவில சொன்னா மட்டும் நல்லா சவுண்ட் வச்சு கேட்பானுங்க. ஏய் சிக்கல், அவன் வந்துட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சாடா. இப்ப பாக்கணும் தோணுதுல. உனக்கு தான் மினிஸ்டர் வீடு தெரியும்ல. வேற வீட்டுல போய் பாரு. அவளை பாக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஆனா மினிஸ்டர் வீட்டுக்கு எப்படி போறது? ஆட்டோலதான். ரொம்ப சிம்பிள்டா மச்சான். இப்ப நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன் வரப்போகுதுல, நாம ஸ்டால் போடுவோம்ல, அதுக்கு இன்வைட் பண்ற சாக்குல அவன் வீட்டுக்கு போய் அவளை பாத்துரு. ஐயோ சூப்பர்ரா பொசுக்கு. வரட்டா? டேய் பீரு. அச்சி பட. மினிஸ்டர் பார்க்கணும். சார் இருக்காங்களா? சார் இல்லீங்களே, வெளியூர் போயிருக்காரு. வரதுக்கு 2 நாள் ஆகும். அவர் மிஸ்ஸஸ் பார்த்தா கூட போதும். ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும். என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுத்துட்றேன். இல்ல அவங்க கிட்ட போய் நான் அம்மு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. மேடம்க்கு என்ன தெரியும். அம்மா யாரோ அம்முவா ஐயாவை பார்க்கணுமா? இல்லைன்னு சொன்னேன். உங்களை நேர்ல பார்க்கணுங்கிறாரு. ஓகே. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காருங்க. 18ஆம் தேதி ஒரு எக்ஸிபிஷன். நானும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றேன். அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் செஞ்ச சிலைங்கெல்லாம் அதுல வைக்கிறேன். காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்க வரல. இதுக்காவது அவசியம் வரணும். கண்டிப்பா வரோம். இருங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பரவாயில்ல, உட்காருங்க தம்பி. இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க, வந்துடுறேன்.
காத்து வாங்க போனேன் ஒரு கச்சடா வாங்கி. சுறா கருப்பனுடைய இலக்கிய திறமை நீ பாக்குறியா? சுறா மீன் லேடி, விரால் மீன் பாடி, கெளுத்தி மீன் ஐஸ், குறவ மீன் டைஸ். மொத்தத்துல யூ ஆர் லுக்கிங் வெரி நைஸ். எப்பா மீன் பிடிக்கிறத விட்டு கவிதை பிடிக்க ஆரம்பிச்ச? போய் பொழப்ப பாரு புறம்போக்கு. இது தேவையா? எப்ப பாரு கடலு மீன் அலவலன், இதை தவிர அவர் ஒண்ணுமே தெரியாதா உனக்கு? ஈந்திர மீன்ல இருந்து துள்ளி குதிச்சு ஓடுற மான் வரைக்கும் பார்த்து கரகண்ட வேண்டாம் இந்த சுறா கருப்பேன். என்ன பார்த்து இப்ப நான் ஒரு கண்ட்ரி சிக்கன் வாங்குற அழக பார்த்து இந்த கண்ட்ரி ஆட போதுரா. அது என்னடா கண்ட்ரி சிக்கன்? நாட்டுக்கோழியை இங்கிலீஷ்ல சொன்னா நான்சென்ஸ். அம்முனி, கோழி என்ன வேலை? முதல்ல கோழிய பாத்துடு, அப்புறமா விலைய சொல்றேன். கோழிங்க எல்லாம் ஆஃப் மப்ல இருக்கிற மாதிரியே இருக்குதே. ஒயின் ஷாப்ல குஞ்சு பொரிச்சுது. ஒயின் ஷாப்ல பொரிச்சுது. ஒயின் ஷாப்ல பொரிச்சுது. ஒயின் ஷாப்ல அடிச்சி கோழி எடு. மதுரை கோழி. இது எந்த ஒரு கோழி? நாமக்கல் கோழி. அட சேலத்து கோழி. தூக்கி பார்த்தே ஊரு பேரு சொல்லுதே. இந்த இருக்கா இல்ல காரக்குடி கோழி. இந்த சுறா கருப்பன் கண்ணுல எந்த ஒரு கோழி தப்பாது மாப்ள. மச்சான், கோழியை தூக்கி பார்த்தா என்ன ஊருன்னு சொல்றிய? கோழி விக்கிற பொம்பளை என்ன ஊருன்னு சொல்லு பாப்பா. சொல்லிட்டா போச்சு. அம்மனி கொஞ்சம் போக்கத்த பயலே, காலங்கத்துல கோழி வாங்க வந்துட்டான். கோழி வாங்குற மூஞ்ச பாரு, கஸ்மாலோ கருங்குரங்கு. மறுபடியும் கோழி வாங்க சந்த பக்கம் வந்த மூஞ்ச பக்கறையே பேத்துருவேன். மெட்ராஸ் கோழிடா. சுப்பிரமணி, மா, கார்ல இருக்கிற செடியை இறக்கி வச்சிருங்க. இறக்கிறமா. என்னடா இப்ப சந்தோஷம் தானே? ஐயோ அப்பா, சான்ஸே இல்ல, அசத்திட்டீங்க. தேங்க் யூ so much. டெல்லி முழுக்க ரவுண்ட் அடிச்சு அள்ளிக்கிட்டு வந்துட்டேன்ல. அப்பா, பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நாங்க வேலை செய்யறோம்னு காட்டிக்கிறதுக்கு. அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. என்னங்க, ஆசைக்கு ஒன்னோ ரெண்டோ வாங்கி கொடுத்தா போறாது, அதுக்குன்னு இவ்வளவா? ஒண்ணு விலையை கேட்டா 30,000 50,000ங்கிறீங்க. இவ ஒருத்தி பணத்தோட அருமை தெரியாம ஆட்டம் போடுறா. ஏய், அவ ஆசைப்படுற பொருளை வாங்கி கொடுத்தா அவளுக்கு சந்தோஷம், அவ சந்தோஷப்பட்டா எனக்கு சந்தோஷம். நீ போ. பொன்னி நதியும் கண்ணியும் துணையின்றி என்ன செஞ்ச மண்ணு அது மூணாறு மதுரை வைகை நதி. கருவாப்பையா கருவாப்பையா, நீ என்னை மட்டும் காது பண்ணு. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.